ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட மார்க்கை போட்டு வெரி லோ மார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸை பற்றி என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் அப்படிங்கிறது குவாலிஃபை மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ குவாலிஃபை மார்க்குக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அது கட் ஆஃப் நம்ம சொல்லி வந்து சொல்லுவோம். சரிங்களா? நான் செலக்ட் ஆனது 2019 டிஆர்பியில். ஸோ என்னுடைய மேஜர்ஸ்க்கு நான் ஒரு 2-3 இயருக்கான மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் மார்க் எவ்வளோ, எண்டு மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங் மார்க் 2013 பாருங்க, ஸ்டார்டிங் மார்க்கு 121. அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88-90 இந்த மாதிரியான மார்க்ஸில் முடிஞ்சது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கு 121. சரிங்களா? அதில் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 193 போஸ்ட் வந்து எடுத்தாங்க. 2015 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க் வந்து 122, எண்டு மார்க் வந்து 108. சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு, லாஸ்ட் மார்க் எவ்வளோ பாருங்க, 108. இதில் 104 போஸ்ட் தான். 2017 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 110, லாஸ்ட் மார்க் முடிஞ்சது வந்து 90 மார்க். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது 2019 டிஆர்பி. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 100, லாஸ்ட்டாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 76. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து, அதாவது 100 மார்க்குலேருந்து 90 மார்க்குக்குள்ளே எவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் தான். அதுக்கடுத்து 90லேருந்து 80 மார்க் பார்த்தீங்கன்னா 78 பேர், 80லேருந்து 76 மார்க். சரிங்களா? இந்த 10 மார்க் டிஃப்ரென்ஸில் 78 பேர், இந்த 4 மார்க் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா 52 பேர். ஸோ இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்னுடைய மார்க்ஸ் வந்து லோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே 88 மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட் மார்க். ஸோ இந்த லாஸ்ட் மார்க்கோட இவங்களை கம்பேர் பண்ணும்போது இது லோ மார்க், இவங்களுக்கு இது வந்து என்னது லோ மார்க் தான். அதே மாதிரி இங்கே 108 மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களோட இந்த டாப்பர் இவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 100 மார்க், இவரோட இவர் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வந்து இவர் வந்து லோ மார்க். அதே மாதிரி இங்க இருக்க பாருங்க 90 மார்க், இது வந்து லாஸ்ட் மார்க்கு. ஸோ இவங்களுக்கு இவங்களுமே சரிங்களா, இவங்க எல்லாமே அதிக மார்க்கு, அதாவது 2019 டிஆர்பியில் இவங்க எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாமே என்னதான் லோ மார்க் தான். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லோ மார்க்கு ஹை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இங்கே வந்து கட் ஆஃப் மார்க் தான். அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டு இப்போ 130 போஸ்ட் அப்படின்னா அந்த கட் ஆஃபுக்குள்ளார வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவீங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரமாட்டீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மார்க் வரவங்களுக்கும் லாஸ்ட் மார்க், அதாவது அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் வரவங்களுக்கும் லாஸ்ட்டில் வரவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கவுன்சிலிங் போகிறப்போ முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த கவுன்சிலிங்லையும் அதே மாதிரி சீனியாரிட்டி லிஸ்ட்டு. ஸோ அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் நம்ம முன்னாடியும் அண்ட் லாஸ்ட்டில் இருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம் அஞ்சு. மற்றபடி சேல்ரி இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகுமானா ஆகாது. லாஸ்ட்ல இந்த மார்க் எடுத்தவங்க கூட ஹச்ஆர்ஏ பிளேஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ரி அதிகமாக தான் கிடைக்கும். அதே ஹில் ஸ்டேஷன் வந்து போய் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக வாங்குறவங்களோட 5000 ரூபா இந்த மாதிரி என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து லோ மார்க்கு ரொம்ப நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்க கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்ல விரும்பலை. சரிங்களா? இது வந்து கிடையாது. ஸோ அந்த டைமில் அந்த கொஷின் சரிங்களா, ஒரு சில பேர் இன்னும் நினச்சிட்டு இருப்பீங்க, ப்ரீவியஸ் இதெல்லாமே எடுத்து பார்ப்பீங்க, இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம செலக்ட் ஆகிடுவோமா, இவ்வளோ மார்க்கு எடுத்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2019 மார்க் வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஓகே பரவாயில்ல, 90 மார்க் எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க, 80 எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க, 76, 78, 80 எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம 80 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இதோட கம்பேர் பண்ண பார்க்குறப்ப இது எல்லாமே என்னதான் கம்மி மார்க் தான். சரிங்களா? இங்கே வந்து அந்த கொஸ்டினோட லெவல் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பேசிக்காக கேட்பாங்க, ஒரு சில டைம் வந்து டஃப்பாக கேட்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 2015 டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியுமே ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, அதர்வைஸ் மேஜர்ஸுமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க எங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 2017 அதே மாதிரி தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். சரிங்களா? இங்கே ஒவ்வொரு மார்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் இங்கே
மார்க் பாருங்க, இங்க வெறும் 4 மார்க் தான், 52 போஸ்ட் சரிங்களா. 4 மார்க், ஒவ்வொரு மார்க்லயும் 10 பேர். என்னோட மார்க்லயும் 5 பேர் இருந்தாங்க. ஸோ என்னோட மார்க்ல இருந்து ஒரு மார்க், நான் 78, என்னோடல இருந்து 79 போட்டீங்கன்னா அங்க 10 பேர் இருப்பாங்க. ஒரு மார்க் குறைஞ்சாலுமே பாத்தீங்கன்னா நம்ம 10 பேருக்கு பின்னாடி 100 பேருக்கு பின்னாடி சொல்லுவோம் ஓவராலா சரிங்களா. எல்லா கம்பெனிகளும் சேர்த்து ஓவராலாவே சொல்லுவோம். ஸோ இங்க 90ல இருந்து இந்த 10 மார்க்குள்ள வித்தியாசம் பாருங்க சரிங்களா. 78 பேர். அப்போ ஒவ்வொரு மார்க்லயும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா மினிமம் 10ல இருந்து 12 பேர் அளவுக்காவது இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லும்போது இருக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அதுதான் ரீசன் சரிங்களா. அதனால எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கை பேஸ் பண்ணி படிக்காதீங்க. போன வருஷம் வந்து 70 மார்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இந்த வாட்டி 70 எடுத்தா நம்ம பாஸ் ஆயிடுவோம். 80 மார்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி 80 எடுத்தா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி வருது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஒரே டைம்ல 2 பேட்டர்ன் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்த பிறகு பேட்ச் 1 பேட்ச் 2 வைக்கிறாங்க. அது வந்து பேட்ச் 1ல கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க, இல்லை பேட்ச் 2ல வந்து ஈஸியா கேட்பாங்க. அது நார்மலைஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணாது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாம ஆன்சர்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலயுமே நான் வந்து ஒரு சில தப்பு பண்ணதுனால இந்த டிஆர்பி என்னால பாஸ் பண்ண முடியல. ஸோ இதுல எடுத்த மார்க் சரிங்களா, நான் கிட்டத்தட்ட ஒரு 80 என்னவோ எடுத்திருந்தேன். ஸோ 80 ஒரு 6 மார்க் 7 மார்க் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணாங்க, அந்த சீனியாரிட்டி இதெல்லாமே ஆட் பண்ணாங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றது இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அதாவது நான் அதுல ஒரு 5-6 மார்க் சேர்த்து இருந்தேன் அப்படின்னா இதுல வந்து என்ன பண்ணிருக்கலாம், செலக்ட் ஆயிருக்கலாம் சரிங்களா. அப்ப அதோட இது கம்பேர் பண்ணும்போது நான் செலக்ட் ஆகாதப்ப எடுத்த மார்க்கோட இது கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே கம்மி தான் சரிங்களா. அதனால அந்த லோ மார்க் ஹை மார்க் அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து என்ன பண்ணதில்ல, இது பண்ண தேவையில்ல சரிங்களா. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நாலேஜ் அந்த ப்ரெசன்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு ஞாபகம் வருதோ, எந்த அளவுக்கு அது வந்து ஆக்டிவா அந்த இதெல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் மெமரி வந்து ஒரே லெவல்ல இருக்காது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், டிஃபரன்ஷியேட் இருக்கும். நம்ம வந்து சைக்காலஜி இது எல்லாமே படிக்கிறோம், அதே மாதிரி எஜுகேஷன் இது எல்லாமே படிக்கிறோம். ஸோ அதனால ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் என்னன்னா மார்க் பேஸ் பண்ணி படிக்காதீங்க. இவ்வளவு மார்க்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஒரு 110க்கு டார்கெட், ஒரு 90, ஒரு 80 இப்படி வச்சுங்க. ஒரு 40க்கு அது எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம சொல்ல முடியாது, அது கடவுள் எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். ஏன்னா கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 4 ஆன்சருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வருமோ, ஒருவேளை இது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எஜுகேஷன் கூட ஒரு சில இது அந்த இயர் யாராவது நேமிங்க வச்சு கேட்டாங்கன்னா கன்ஃபார்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டலாம். ஆனா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட் தான் சரிங்களா. அதனால உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றவங்க உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. ஸோ ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு வந்து ஆகஸ்ட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட் இப்போ கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக இந்நேரம் நடந்திருக்கணும். மே மந்த் எவரி இயர் பார்த்தீங்கன்னா மே மந்த் கவுன்சிலிங் இருப்பாங்க, ஜூன்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி. ஒரு சில டைம் ஜூன் வரைக்குமே நடந்திருக்கு, ஜூன்ல எல்லாமே கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ ஜூன்ல கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவுன்சிலிங் நடந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஜூலைல எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 2017 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 போஸ்ட் எங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும்போது 110 போஸ்ட் தான் இருந்துச்சு. 110 இல்ல 83 போஸ்ட் பாட்னிக்கு, சுவாலஜிக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. எப்போனா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. நாங்கெல்லாம் துள்ளி குதிக்கிறோம் ஜாலியா. ஐயோ ஆஹா ரொம்ப ஜாலி. நம்ம வந்து என்னது லீவ் போட்டு 2 வருஷமா படிக்கிறோம், நம்ம இந்த வாட்டி அடிச்சு பாஸ் பண்ணிடுறோம். கடைசியில ஒரு சில யூனிட் அப்பயே வந்து அதான் மூளைக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வந்து ஏத்துக்காது இல்ல. அந்த மாதிரி ஒரு சில யூனிட் சரியா கவர் பண்ணாததுனால அதுல வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்னொன்னு எக்ஸாம் டைம்ல நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அதை தான் நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் கண்டினியூவா வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மார்க் பேஸ் பண்ணி என்ன பண்ணாதீங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய சிலபஸ் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்றேன். நான் வந்து ஏதோ ஒரு சென்டரோ எதுவுமே வச்சிடல. நான் யாரை பார்த்தாலும் நியூவா ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போறேன், இல்லை ஒரு பேப்பர் கரெக்ஷனுக்கு போறேன், அங்க யாராவது ஒரு கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதான் பிஎட் முடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு சில இது சொல்லுவோம். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இருக்கு, இது வந்து ரெஃபர் பண்ணுங்க, இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து கிளாஸ் போக சூழ்நிலை இருக்கலாம், போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் அது வந்து 100% அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து என்னது இதையே சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட மற்றவங்க பார்க்குறவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கிற சூழ்நிலை இருக்கும், கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரியா, நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு நியூ கேண்டிடேட் யாராவது பார்த்தாங்க, இல்லை யாராவது என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். தெரியாத வந்து கதையெல்லாம் அதனால தான் அதிகமாக வந்து வீடியோஸ் போட முடியறதில்ல, டைம் கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு தான் ரெகுலராக கொஞ்சமாச்சும் டைம் கிடைக்கும். லீவ் விட்டாலே டைம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் மார்க் பேஸ் பண்ணி படிக்காதீங்க. உங்களுடைய சிலபஸை வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்குன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே ஹை மார்க். இதில் இருக்கிறது ஹை மார்க் தான் சரிங்களா. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாமே ஹை மார்க் சரிங்களா. ஆனால் இவங்க எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இதை தாண்டி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.